Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை மீதான அவதூறு வழக்கில் டிஆர் பாலு தரப்புக்கு நீதிபதி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். டிஆர் பாலு தரப்புக்கு நீதிபதி கடும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். பிரதமர் மோடி குறித்து அவதூறாக பேசிய டிஆர் பாலு தரப்புக்கு சைதாப்பேட்டை நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. வீடியோவில் இல்லாததை பற்றி டிஆர் பாலு பேச அனுமதிக்க முடியாது என நீதிபதி செந்தில்குமார் தெரிவித்திருக்கிறார். பிரதமர் மோடி குறித்து டிஆர் பாலு தெரிவித்ததை நீதிமன்றம் பதிவு செய்யக்கூடாது என பால் கனகராஜ் தெரிவித்திருக்கிறார். வழக்கு விசாரணையின் போது எல்லையை மீறி பேசுவதாக டிஆர் பாலு தரப்புக்கு நீதிபதி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை மீதான அவதூறு வழக்கில் டிஆர் பாலு தரப்புக்கு நீதிபதி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். பிரதமர் மோடி குறித்து அவதூறாக பேசிய டிஆர் பாலு தரப்புக்கு சைதாப்பேட்டை நீதிமன்ற நீதிபதி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். வீடியோவில் இல்லாததை பற்றி டிஆர் பாலு பேச அனுமதிக்க முடியாது என நீதிபதி செந்தில்குமார் தெரிவித்திருக்கிறார். பிரதமர் மோடி குறித்து டிஆர் பாலு தெரிவித்த கருத்துக்கு நீதிமன்றம் பதிவு செய்யக்கூடாது என பால் கனகராஜ் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் நாகராஜன். நாகராஜன், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் விக்னேஷ். 2023ஆம் ஆண்டு அப்போதைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை தற்போது பாஜகவுடைய தேசிய பொதுக்குழு உறுப்பினராக இருக்கிறார். அவர் டிஎம்கே ஃபைல்ஸ்ன்னு சொல்லிட்டு திமுக அமைச்சர்களுடைய சொத்துக்கள் குறித்த அவர்களுடைய நிறுவனங்கள் குறித்த விவரங்களை வெளியிட்டிருந்தாரு. இந்த விஷயம் முற்றிலுமாக போய் உண்மைக்கு புறம்பானது என்றெல்லாம் சொல்லி தன் மீது குற்றம் சுமத்துவதாக கூறி திமுகவினுடைய எம்பி டிஆர் பாலு வழக்கு தொடர்ந்திருந்தாரு. அவதூறு வழக்கு, இழப்பீடு வழங்க வேண்டும்ன்ற மாதிரியான அவதூறு வழக்கு தொடர்ந்ததுனால வழக்கு விசாரணை அப்படிங்கிறது தற்பொழுது சென்னை சைதாப்பேட்டை குற்றவியல் நீதிமன்றத்துல நடந்துட்டு இருக்கு. நீதிபதி செந்தில் குமாரனுடைய அமர்வுல நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த வழக்கு விசாரணையில குறிப்பா பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை, அதே போல திமுகவினுடைய எம்பியாக இருக்கக்கூடிய டிஆர் பாலு ஆகியோர் ஆஜராகியிருக்காங்க. இந்த நிலையில தான் குறுக்கு விசாரணை செய்வதற்காக அண்ணாமலை தரப்புல இருந்து பால் கனகராஜ் அவருடைய வக்கீல் வழக்கறிஞர் பால் கனகராஜ் தரப்புல இருந்து அனுமதி கேட்கப்பட்டுச்சு. அந்த குறுக்கு விசாரணை போது பல கேள்விகள் எழுப்பப்பட்டது. அதற்கு டிஆர் பாலு தரப்பில் இருந்தும் விளக்கமானது வழங்கப்பட்டது. இந்த நிலையில தான் செய்தியாளர் சந்திப்பு குறித்தும் அண்ணாமலை கட்டி இருந்த வாட்ச் குறித்தும் பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டுச்சு. அந்த கான்வர்சேஷன், அதாவது அந்த உரையாடலுக்கு நடுவுல தான் அண்ணாமலை பேசியிருந்த ஒரு விஷயத்த குறிப்பிட்டு பால் கனகராஜ் எதிர்த்தரப்பு டிஆர் பாலு கிட்ட கேட்கிறாரு. அதனாலதான் மோடி அவர்கள் ஊழலற்ற சமுதாயத்தை உருவாக்க பாடுபட்டு என்ன பயன், வீடு இல்லாம பிளாட்பாரத்துல எவ்வளவு பேர் உள்ளார்கள், அதனால ஊழலுக்கு எதிரான போராட்டம் தொடரும் அப்படின்னு அண்ணாமலை தெரியுமான்னு சொல்லிட்டு பால் கனகராஜ் டிஆர் பாலு தரப்புல கேட்கிறாங்க. அந்த நேரத்துலதான் ஆமா பேசினாரு, ஆனா மக்களை ஏமாற்றுவதற்காக அவ்வாறு அண்ணாமலை பேசியிருக்கிறாருன்ற ஒரு குற்றச்சாட்டையும் வச்சுட்டு, மோடி விலை மதிப்புமிக்க உடை கண்ணாடி அணிந்துள்ளார், அவர்கள் ஏழைகளை பற்றி பேசக்கூடாதுன்ற ஒரு வார்த்தையை டிஆர் பாலு தரப்புல சொல்லியிருக்காங்க. அப்ப டிஆர் பாலு தரப்புல சொல்லியிருக்கக்கூடிய அந்த விஷயத்த உடனடியா நீதிமன்றம் இதை எடுத்துக்க கூடாது, அதனால மோடி குறித்து வீடியோவில் இல்லாத பற்றி டிஆர் பாலு பேசினதை அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நீதிபதி செந்தில்குமார் தெரிவித்த நிலையில பிரதமர் மோடி குறித்து டிஆர் பாலு தெரிவித்ததை நீதிமன்றம் பதிவு செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு பால் கனகராஜ் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில பிரதமர் மோடி குறித்து டிஆர் பாலு பேசிய விஷயத்திற்கு நீதிமன்றம் குறிப்பாக நீதிபதி செந்தில்குமார் கடும் கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறாரு. தொடர்ந்து இந்த வழக்கின் மீதான வாதம், அதாவது குறுக்கு விசாரணை அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கிறது. வழக்கு விசாரணையும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. விக்னேஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. Omax, Vest and Briefs.